ஆசிரியர் பணியை அறப்பணி அதனி அர்ப்பணி இந்த மேற்கோளுக்கு இணங்க என்ன மேற்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாடு வளமுள்ள நாடு செல்வமுள்ள நாடா மாறணும் அப்படின்னா தலை சிறந்த சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா பள்ளிக்கூடம் இருந்தால் மட்டும் போதாது ஆசிரியர் இருந்தால் மட்டும்தான் தலை சிறந்த நாடா உருவாக முடியும். ஆசிரியர் பங்களிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னா தலை சிறந்த சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா ஆசிரியர் மிக முக்கியமானது. ஏன்னா கல்வி ஒழுக்கம் பண்பாடு நாகரிகம் எந்த இடத்துல எப்படி இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லித்தரக்கூடியது எது அப்படின்னா புத்தகம் ஆசிரியர் மட்டும்தான். அப்போ ஆசிரியர் பணியை அறப்பணி அதனி அர்ப்பணி. அப்போ உங்களுக்கு ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவு இருக்கு, அதுக்கான கல்வி தகுதி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஆசிரியர் தேர்வாரியம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க ஆசிரியர் தேர்வாரியம். அப்போ இந்த ஆசிரியர் தேர்வாரியம் என்னென்ன எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆசிரியர் தகுதி தேர்வு, ரெண்டாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு நியமன தேர்வு காண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க, டெட் பேப்பர் 1 அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள ஒரு பள்ளியில் அரசு இடைநிலை ஆசிரியராக பணியில் அமர முடியும். அதே மாதிரி டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நியமன தேர்வான பட்டாதிரி ஆசிரியர் தேர்வுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள ஒரு பள்ளியில் பட்டாதிரி ஆசிரியராக பணியில் அமர முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன தேர்வு இருக்கு அப்படின்னா முதுகலை ஆசிரியர் தேர்வு. இது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீங்க என்ன பாடமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் ஆசிரியர் அப்படின்னா தமிழ் பாடம், இங்கிலீஷ் ஆங்கில ஆசிரியர் அப்படின்னா இங்கிலீஷ் பாடம், பிசிக்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்கு காமர்ஸ் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எக்ஸெட்ரா இந்த மாதிரி 14 பாடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குமே சிலபஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வு. இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வி தொகுதி எனி டிகிரி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்களுமே தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபி செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் பிஜி டெரிபி பிஓ எக்ஸாம் இந்த 5 எக்ஸாமுக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் இந்த வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக அரசு அதிகாரியாக பணியில் அமர முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டீட்டெயில் கேட்டு நீங்களும் ஒரு அரசு ஆசிரியராக அரசு அதிகாரியாக பணியில் அமர முடியும். இந்த வீடியோ தொகுப்பை ஆசிரியர் பணிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.